ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ட்விஸ்டட் அடிக்ஷன் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஆரோக்கியம் ஜாயும் இந்த ஊரே வேண்டாம், நம்ம எங்கேயாவது தூரமாக போய் நிம்மதியாக இருக்கலாம்னு ஆரோக்கி ஜாயை கூட்டிகிட்டு போவான். அப்போ கரெக்டாக அந்த வண்டியை வழி மறித்து அந்த இன்னொரு ஜேகே பையன் வந்து நீ வா என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருப்பான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ இட் ஆன் இட். ஸோ ஆரோஹி காருக்குள்ளே செம்மையாக கத்திகிட்டே போயிட்டுருக்கா. என்னை விடு ப்ளீஸ், என்னை போக விடு, என் பொண்ணு என்கிட்ட இருந்து கொடு. மேம் மேம் ஆர் யூ ஓகே மேம்? என்னை விடு மேம். மேம் இங்கே பாருங்கள், நீங்கள் ஓகேவா? டிரைவர், நீங்கள் உயிரோடு எப்படி? அந்த கிங்ஜியோன் தான் உங்களை என் கண்ணு முன்னாடி ஷூட் பண்ணா இப்போ. மேம் ஃபஸ்ட்டு வாட்டர் குடிங்க. ஏதோ பேட் ட்ரீம் வந்திருக்கும் போல். ஒன்றும் இல்லை ஆரோயக்கா, எல்லாம் சரியாயிரும். இந்தாங்க. இல்லை அந்த கிங்ஜியோன். அக்கா தண்ணி குடிங்க அப்படின்னதும் நீங்களும் வாங்கி கொடுக்குறீங்க. ஃப்ளைட்டுக்கு வேறு டைம் ஆகிடுச்சக்கா, போகலாமா? அப்போ அது எல்லாமே ட்ரீமா? அக்கா நான் போயிட்டா கண்டிப்பாக அந்த கிங்ஜியோன் எல்லாரையும் கொண்டுட்டு என் ஜேகே மாமால பழிய போட்டுருவோம். இல்லை, நான் எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்? எப்படி நான் என் ஜேகேவை விட்டு தூரமாக போகலான்னு முடிவுக்கு வந்தேன்? நான் போகக்கூடாது. எப்படி அவனோட குழந்தைய அவன்கிட்டேருந்து பிரிச்சுட்டு நான் அப்படி போக மாட்டேன். ஐ வில் ஃபேஸ் எவ்ரி திங் ஃபார் ஹிம். கிங்ஜியோன் பற்றி ஃபஸ்ட்டு ஜேகிட்ட சொல்லி ஆகணும். அக்கா கிளம்பலாமா? என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்கள் வீட்டுக்கு வண்டியை திருப்புங்களா? அக்கா ஃப்ளைட் ஜங்குக் அப்படின்னு சொன்னதுமே அவனுமே அதை புரிஞ்சுக்கிட்டு வண்டியை எடுக்கிறான். ஸோ வீட்டுக்கிட்ட ரீச் ஆனதுமே ஜாய் அப்படியே தூங்கினபடியாக ஹக் பண்ணிட்டு மெதுவாக ஆரோக்கி கீழே இறங்கினான். ஆரோக்கியோட வீட்டு டோர்கிட்ட ஜேகே நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்கான். 2 பேரும் பார்த்துக்குறாங்க. அந்த மூமெண்ட் 2 பேருக்கும் டியர்ஸ் வருது. அப்படியே ஜங்குக் ஃபாஸ்ட்டாக ஓடி வந்துட்டு ஏய் குண்டு என்னடி? டைரக்டர் சார், எங்கடி போக ட்ரை பண்ண? இந்த நேரத்தில் எங்கேருந்து வர? என்னடி ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை, ஐம் ஓகே. அப்புறம் எங்கே போயிட்டு வந்த? எத்தனை டைம் நான் உனக்கு கால் பண்ணுறதுடி, எடுக்க மாட்டியா? அப்படி என்ன உனக்கு என் மேலே கோவம்? ஒன்றும் இல்லைங்க, ஜாய்க்கு ஃபீவர், அதான் ஹாஸ்பிட்டல். என்னாச்சு என்கிட்ட குடிடி அப்படின்னதும் ஆரோக்கி ஜேகேட்ட ஜாயை கொடுத்துட்டு டியர்ஸோடு பார்க்குறான். ஜேகே ரொம்ப கேரிங்காக ஜாயை ஹக் பண்ணிவிட்டு டாக்டர் என்ன சொன்னாங்கடி? ஒன்றும் இல்லை, பயப்படாத மாதிரி, ஃபீல் பண்ணாதீங்க, ஒன்றும் இல்லை. உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு ஏன் இவ்வளோ ஈகோ? உள்ளே போய் பேசலாம், உள்ளே வாங்க அப்படின்னதும் ஜேகேவும் ஆரோக்கியை பார்த்து முறைச்சிட்டே ஜாயை தூக்கிட்டு உள்ளே வந்து கம்ஃபர்ட் பண்ணி படுக்க வைக்கிறான். ஆரோக்கியம் மெதுவாக அப்படியே டோர்கிட்ட போயிட்டு என்னங்க? என்ன? ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? உனக்கு என்னடி ஆக்குற? கிளம்பு. சொல்லுங்கள், ஏதாவது சாப்பிட்டீங்களா? உனக்கு என்ன ஆக்குறேன்னு கேட்டேன். கிளம்பிட்டே இரு, முன்னாடி நிற்காத, போடி. ஓகே, நான் போய் காஃபி போட்டு வரேன். வேணாம், உன் வீட்டில் நான் காஃபி குடிக்கிறதா இல்லை. எதுவும் போட்டு வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காத. நான் என் பொண்ணை பார்த்துட்டு கிளம்பிடுவேன். நான் காஃபி போடுறேன். அப்புறம் ஒர்க்லேருந்து டைரெக்டாக வந்துட்டீங்க போல். சரி, அந்த கபோர்டில் என்னோடய ட்ரெஸ் பக்கத்தில் உங்கள் ட்ரெஸ் இருக்குது, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளே போய் காஃபி போட ஸ்டார்ட் பண்ணுறா. ஜேகேக்கு செம்ம கோவமாக வருது. அப்படியே அவன் ஷர்ட்லாம் கழட்டி வீசிட்டு ஒரு ஸ்மோக் ஒன்று எடுத்துகிட்டு அதை ஸ்மோக் பண்ணிட்டே உள்ளே வந்தா. ஆரோக்கியம் அப்படியே அழகாக நின்று குக் பண்ணிகிட்ருக்கா. அவளோட பேக்கை பார்த்ததுமே ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே ஒரு மாதிரி அவள் பின்னாடி வந்து நின்றுட்டு அவனோட அந்த பாட்டு வச்சு ஆரோக்கியோட பேக்கில் உரசுற மாதிரி நிற்கிறா. ஆரோக்கியனால் சுத்தமாக முடியல. டைரக்டர் சார், எங்கே எதுக்கு வந்தீங்க? நானே காஃபி எடுத்துகிட்டு வருவேன்ல. நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு காஃபிலாம் தேவையில்லன்னு. எதுக்கடி போட்டுட்ருக்க? மெயினாக எதுக்கடி சீன் போட்டுட்ருக்க? என்னங்க, கிச்சனில் ஸ்மோக் பண்ணாதீங்க. பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன்ல. பண்ணுவேண்டி.
நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? ஆ பண்ணுவேன். உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால நான் திருப்பி திருப்பி பண்ணுவேன்டி. ஜேகே இங்கே பாருங்க, நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து கிச்சனுக்குள்ளே ஸ்மோக் பண்ணிட்டு வரக்கூடாதுன்னு. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு பிடிக்காது. நான் போடுற காஃபியும் அப்புறம் குடிக்க மாட்டேன். நானும் எத்தனை டைம்டி சொல்லியிருக்கேன் உனக்கு பிடிக்காதது தான் பண்ணுவேன்னு. ஏன்? ஏன்னா நான் உன்னை மட்டும் கஷ்டப்படுத்தணும், நீ எனக்காக அழுகணும், எனக்காக மட்டும். ஜங்குக்கா, இப்போ வெளியில் போய் ஸ்மோக் பண்ண முடியுமா முடியாதா? போகமாட்டேன். போகமாட்டேன். ஜாய்க்கு இங்கே தான் குக் பண்ணுவேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். அப்போ ஜேகே ஃபாஸ்ட்டாக கோவமாக டஸ்ட்பினில் போட்டுட்டு ஆரோக்கிய பார்க்குறா. அவள் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறா. உடனே அவள் கையை பிடிச்சி இழுத்து கிச்சனோட ஸ்லாப்பில் தூக்கி உட்கார வைக்கிறான். ஜேகே, டைரக்டர் சார், நான் காஃபி. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கோ. இப்போ எதுக்கு சிரிச்ச? அப்படின்னு அவள் 2 காலையும் விரித்து நடுவில் நின்றுட்டு அவளை மறைச்சி பார்த்துட்ருக்கான். என்ன பண்ணுறீங்க ஜேகே? என்ன? கத்தாதடி. கத்தக்கூடாது, கத்தாத ஜேகே, கத்தாத. என்னங்க, உன் புருஷன் தானடி? எதுக்கு கத்துற? வேற எவனாதா? எதுக்கு இப்படி கத்துற? எனக்கு தெரியாது. இப்போ ஜாய் என்ச்சா உன்னை கொண்டுருவேன், அவ்வளோதான். என்னங்க இப்போ என்ன? சத்தம் வரக்கூடாது அப்படின்னு அவளை காம் பண்ணிவிட்டு மெதுவாக ஆரோக்கியோட கீழே கையை கொண்டு போயிட்டு அப்படியே உள்ளே போட்டிருக்கிற இன்னரை கழட்டி போடுறான் மெதுவாக. ஜங்குக்கா, என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு அவன் பண்ண வரதை தெரிஞ்சுட்டு அப்படியே அவன் 2 காலையும் குறுக்க ட்ரை பண்ணுறான். பட் ஜேகே நல்லா அவ பிடிச்சி அதை விடாமல் அப்படியே கையை உள்ளே விடுறான். ஆரோக்கியக்கு அவ்வளோதான். ஜேகே, டைரக்டர் சார், நோ. என்ன பண்ணுறீங்க சார்? பொண்டாட்டி, எஸ். ஜேகே, இப்போ வேணாம் ப்ளீஸுங்க, ப்ளீஸ். எங்கே போயிட்டு வர? சொல்லு. ஐயோ ஜேகே, எங்கடி போயிட்டு வர பொண்டாட்டி? அதான் சொன்னல, ஹாஸ்பிட்டல். அப்போ ஜேகே இன்னும் ஒரு மாதிரி ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அவன் கையை இன்னும் கொஞ்சம் உள்ளே விடுறான். ஆரோக்கியம் அவ்வளோதான். அது போய் இப்போ உண்மையை சொல்லு. எங்கள் உண்டு இல்லை? ஜேகே, டைரக்டர் சார், என்னடி வலிக்குதா? கொஞ்சமாக வலிக்குதுங்க, ஆனால் எனக்கு ஃபுல்லாக சுகமாக இருக்குது. சரி சொல்லு, எங்கே போனேன்? ஜேகே, கொஞ்சம் மெதுவாங்க, நீ சொல்லு. ஸ்பெயினுக்கு ஃப்ளைட் புக் பண்ணியா? பண்ணியிருக்க? எதுக்குடி? என்னை விட்டு தூரமாக போகிறதுக்காடி? இல்லைங்க, அது அப்போ இன்னும் அப்படியே வேகமாக பண்ண ஆரம்பிக்கிறான். ஆரோக்கியனால சுத்தமாக முடியல. என்னங்க ஐயோ என்னங்க, ஏண்டி? ஏன் என்னை பைத்தியக்காரன் ஆக்குற? ஆரோகி, ஏண்டி உன் புருஷனை பைத்தியக்காரன் ஆகுற? என்னால் முடியலடி. எத்தனை டைம் தான் உங்ககிட்ட வந்து நான் கெஞ்சுறது? போகாதன்னு. என்னங்க, ஏன் என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ண? ஆல்ரெடி நான் ஒரு சைக்கோ. இப்போ என்னை விட்டுட்டு போய் சீரியல் கில்லர் ஆக்க பார்க்குறியா? சாரிங்க, ஐம் சாரி. நான் இனி போக மாட்டேன். போகக்கூடாதுன்னு? போகக்கூடாது. ஆரோகி, போகக்கூடாதுடி. நான் போக மாட்டேன். போகணுன்னு யோசிச்சு கூட பார்க்கக்கூடாதுடி. நான் போதுங்க. என்னங்க போதும், முடியலங்க, போதும். சொல்லு போக மாட்டேன்ல? நான் போக மாட்டேன். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ. சொல்லு, லவ் யூ சொல்லு. லவ் யூங்க. ஜேகே முடியல ஜேகே. அப்போ ஜேகே அப்படியே அவளோட முடியை பிடிச்சிட்டு அப்படியே அவளை தூக்கி மெதுவாக கீழே படுக்க வைக்கிறான். அவள் காலடையில் போயிட்டு அந்த இடத்துல அப்படியே முத்தம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஆரோக்கியனால சுத்தமாக முடியல. அப்படியே ஜேகேவோட தலையை நல்லா பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு செம்மையாக அவள் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா.
ஏகே டைரக்டர் சார், என்னங்க பண்ணுறீங்க? ஐயோ, ரொம்ப தட்டிட்டேன். அதான் முத்தம் கொடுத்து சாஃப்டாக கம்ஃபர்ட் பண்ணுறேன்டி. அக்கா, ஏன் பொண்டாட்டி நல்லா இல்லையா? அக்கா, செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு, முடியலங்க. ஐயோ அம்மா, அக்கா. ஜேகே அப்போ அப்படியே ஜேகே மேலே வந்துட்டு ஆரோக்கியோட நெஞ்சு மேலேயே படுத்துக்கிறான். அவளுக்கும் செம்மையாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கும் மூச்சு வாங்குது. ஜேகேக்கு அதிகமாக வாங்குது. அவள் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அவனோட ஃபேஸை அப்படியே தடவி தந்துட்டுருக்கா. ஆரோஹி, அப்போ நீ என்னை விட்டு போகலான்னு முடிவே பண்ணிட்டல்ல? எதனால் திரும்பி வந்த வீட்டுக்கு? அவன் மனசில் கொஞ்சம் லவ் இருந்தது, என்னை பார்க்கணுன்னு, அதனால் வந்தியா? அதுவும் இல்லைனா அப்படியே போயிருப்பில்லடி. அப்போ அவளுக்கு செம்மையாக அழுக வருது. அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காத. நான் தான் உங்ககிட்ட இனி போக மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இனி போகல உங்களை விட்டு. போகக்கூடாது. போகக்கூடாது. அப்படி என்னடா உனக்கு பொசசிவ்? என் ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியும்ல? என் ப்ரொஃபஷனே அப்படி தானடி. ஹீரோயின்ஸ் கூட பேசணும், என்னென்ன சீன் என்னென்ன டைலாக்னு அவங்கக்கிட்ட பேசி தானடி என்னால் சொல்ல முடியும். உனக்கு தெரியாதாடி? புருஷன் ஆரோக்கியன்ற ஒருத்திக்கிட்ட அடிக்ட் ஆகிருக்கான், அவளுக்காக அவன் செத்து போவான். ஒருத்திக்கிட்ட சரௌண்டர் ஆகி பல வருஷம் ஆச்சு, ஒரு ப்ரூஃப் கூட இருக்குது ஜாயின்னு. உனக்கு அதெல்லாம் தெரியாதா? இப்படி போய் தான் மனுஷனை மயிறு நலவை காக்குவியா? நான் எப்பேற்பட்ட ரவுடின்னு உனக்கு தெரியும்ல. நீ எங்கே போயிருந்தாலும் தூக்கிட்டு வந்திருப்பேன். தேங்க்ஸ் திரும்பி வந்து என் டைமை மிச்சப்படுத்தினதுக்கு. உங்களுக்கு புரியாது, என் இடத்துல இருந்து பாரு நீ, அப்போ புரியும். என்ன பார்க்க சொல்கிற உன் இடத்துல இருந்து? என்னடி பார்க்க சொல்கிற? என் இடத்துலேருந்து பாரு, அப்போ உனக்கு தெரியும்டி. நான் எந்த பையன்கிட்டையோ எந்த ஆம்பளைக்கிட்டேயோ பேசினதில்லை. உனக்கு அந்த வலியை நான் கொடுத்ததில்ல. அதான், ஆனால் நீ எனக்கு அந்த வலியை கொடுக்குறல்ல, அதான் உனக்கு புரியலம்மா. பேசிதான் பாருண்டி, பேசிப்பாரு. தெரியுதுல்ல? நான் வேறு பையன்கிட்ட பேசினா எப்படி இருக்கும்னு எக்ஸாம்பிளுக்கு சொன்னாலே. இல்லை, நீ பேசிதான் பாரு, பேசிதான் பாருண்டி. ஐயோ, எதுக்கு டைரக்டர் சார்? இருக்கும் போதே 6 months ஒன்ஸ் தான் உங்களை பார்க்க முடியுது. இனி என்னால் கொலைலாம் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டா சுத்தமாக பார்க்க முடியாது. தப்பிச்சு வருவேன் ஆரோக்கிய பார்க்க, உன்னை பார்க்க. ஐயோடா, சினிமாக்காரன்ல அதான் டைலாக் அப்படி இப்படின்னு பிச்சுக்கிட்டு வருது அப்படின்னு திரும்பி அவனோட ஃபேஸை பார்த்து அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருந்தா. அவனும் உங்களையே பார்த்துட்ருக்கான். அப்படியே அவன் பார்க்குறத தாங்க முடியாமல் அவனோட லிப்ஸ் கிட்ட உங்களோட ஐஸ் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு, அப்புறம் டைரக்டர் சார், தாடிலாம் வளர்ந்துருக்கு, அழகா குட்டியாக, இன்னும் ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க. ஐயோ, ஷேவ் பண்ணி 2 மாதம் ஆகுதுடி. அப்போ ஆரோக்கி ஜேகேயோட பியர்டை பிடிச்சிட்டு, அப்புறம் இன்றைக்கி எனக்கு சொந்தமான இந்த மூஞ்சியை எத்தனை பேர் சைட் அடித்தாங்க? சண்டைக்காரி, இப்போ எதுக்குடி சண்டை போட வர? சொன்னால் நல்லா இருக்காது. என்ன முத்தம் யாராவது கொடுத்துட்டாங்களா? அதான் அதில் மயங்கிட்டீங்களா? கொடுத்தாங்க, ஆனால் ஒன்று கூட என் குண்டு மாதிரி இல்லையே மயங்கிறதுக்கு. ஒர்த் இல்லாத மயிறுகடி அவளுங்கெல்லாம். அப்படியா? அப்படிதான். சரி, இந்த தாடியில் இருக்க ஒவ்வொரு முடிக்கும் மொத்தம் கொடுக்கவா? இந்த ஒரு இடம் மட்டும்தான் பாக்கின்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆரோக்கி சொன்னதுமே 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஆரோக்கியை தூக்கி அவன் மேலே படுக்க வைக்கிறான். குடுடி குடு. அம்மா, ஆரோக்கியமா? என்னங்க ஜாய் அழுகிறா? ஐயோ, என்னங்க, நான் ஈவினிங்லேருந்து அவளுக்கு சாப்பிட எதுவுமே ஃபுட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தேன், பட் சாப்பாடு ஷெர்லாக் கொடுக்கல. ஐயோ, நீலாம் என்னடி அம்மா? எதுக்கு இருக்கடி நீ? அவள் தூங்கிட்டே இருந்தாங்க, எனக்கவே இல்லை, ரொம்ப டயர்டாக இருந்தாலா.
அதனால தான் எனக்கு எழுப்ப மனசு வரல. இங்கே பாரு, அங்கே அவ கத்தி அழுதுட்டு இருக்கா, ஒழுங்கா எந்திச்சு போயிரு, அப்பிடுவான் ஆரோகி. சரி திட்டாதீங்க, சாரி. குக்கிமா வந்துட்டேன்டி புச்சு. என்ன என்ன எந்திச்சுதான் அழுகக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல. என்ன என்ன எதுக்கு அழுகுது இது? அம்மா விட்டுட்டு போயிட்டேனா? எதுக்குடி அழுகுது இது? எதுக்கு தூங்கி எந்திச்சதுமே அழுகிறது? அம்மா அச்சோ, அழக்கூடாதுடி தங்கமயில. பாரு, அப்பா உனக்காக சர்ப்ரைஸாக வந்திருக்காரு. விஜிலி, என்னம்மா இது? என்ன இப்படி அழுகலாமா? அழுகக்கூடாதுல, இங்கே வா இங்கே வா, அப்பாட்ட வா அப்படின்னு ஜேகே வாய்ஸ் கேட்டதுமே, அவனை பார்த்ததுமே அழுதுகிட்டே சிரிக்குது. ஜேகேக்கு அப்படியே டியர்ஸ் வருது. அப்படியே அவளை அணைச்சிக்கிட்டு, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. அப்பாவை பார்த்ததும் எப்படி சிரிக்குது பாரு. ஏய் போடி, போய் செல்லாக எடுத்துடுவா. போகிறேன், திட்டாதீங்க அப்படின்னு அவளும் போய் செய்ய ஆரம்பிக்கிறா. ஸோ இப்படியே நைட்டு பாஸ் ஆகுது. ஸோ மார்னிங் ஆலியா அப்படியே ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கா யோகா கிளாஸில், ரொம்ப சோகமாக. அந்த யோகா கிளாஸ் டெய்லியும் ஒரு 30 minutes நடக்கும் ஆரோக்கிய வீட்டு பக்கத்தில் ஒரு பார்க்கில். எஸ், டூயிங் யோகா அண்ட் எக்ஸசைஸ் இன் த மார்னிங் வில் ஸ்ட்ரெங்தன் யுவர் மைண்ட் அண்ட் கிவ் த எக்ஸார்டினரி ரிலாக்ஸேஷன். ஐயோ தூக்கம் வருதே. நீங்கள் பிரேக்கப் ஆனாலும் சரி, மன உளைச்சலாக இருந்தாலும் சரி, யோகா பண்ணால் எல்லாமே சரியாக போயிடும். உங்கள் கண்களை மூடி ஷரகாப் ஷரகாப் என்று சொல்லுங்கள். ஐயோ இவன் வேற நான் கடுப்பேத்துறான். நானே என் ஃப்ரெண்டு போன வருத்தத்தில் இருந்தா, இங்கே அதுக்கு மேலே போர் அடிக்குதே. இனி நான் யார் கூட சேர்ந்து சுற்றுறது? ஐ லிட்ரலி மிஸ் யூ ஆரோகி. இந்நேரம் நீ என்ன பண்ணிகிட்ருப்ப? என்னெல்லாம் நினச்சி பார்த்துருப்பியா? கண்டிப்பாக ஜாய் எணிச்சதுமே ஆலியா எங்கன்னு தேடி இருப்பா. ஏண்டி போனேன்? வாழ்க்கையே பிடிக்கல. ஐ ஹேட் மை லைஃப். ஹே ஆலியா. யாரு? ஆலியா, எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி, ப்ளீஸ், நான் இப்போ பேசுகிற மூடில் இல்லை. நான் நல்லா மூடாக இருக்கும் போது வாங்க பேசலாம். அப்படிலாம் நீ பேச வேணான்னு சொன்ன அப்புறம் போக முடியாதுடி. குளிச்சி. குளிச்சியா? யாரா அது? கை நீங்களா? வாட் அ சர்ப்ரைஸ். நீங்கள் எங்கே? எப்படி? யோகா கிளாஸில் நான் நின்று பேசிகிட்ருக்கேன். அது ஒரு டோலி கூட நின்று பேசிகிட்ருக்கேன்னு சொன்னால் பசங்கள்லாம் பார்த்தா செம்மையாக ஓட்டி தள்ளிடுவாங்க. நீ வேணால் எந்திரியா, அப்படியே நடந்துகிட்டே பேசலாம். சரி ஓகே வாங்க. அதையே மூஞ்சி எப்படி வச்சுருக்க? என்னாச்சு? எப்போவுமே ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு போவேன். இன்றைக்கி கடை முன்னாடி வரவே இல்லையா? அதான் நானே வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஏன் ஏன் இப்படி? சொல்லு. என் கதையெல்லாம் ஒரு கதையா? நல்லாவே இருக்காது உங்களுக்கு. எங்கே பாரு, இந்த அஃபேரு ஓடி போன கதைலாம் கேட்குறதுக்கு உந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேர்ள். ஸோ சொன்னால் நல்லாயிருக்கும். யார்? நான் இன்ட்ரெஸ்டிங் கேர்ளா? ஓ மை காட், ரியலி தேங்க்யூ. இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் வரும்போதெல்லாம் எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. ஆக்சுவலி என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆரோகி இந்த ஊரை விட்டே போயிட்டா. யார்? அந்த சந்தூர் மம்மியா? சந்தூர் மம்மி ஏண்டி போனாங்க? என்ன சொன்ன? இல்லை நம்ம ஆரோக்கிய அக்காவான்னு கேட்டேன். என்னாச்சு? ஓ தெரியல, அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பட் மிஸ் ஹர் ஸோ மச். அவன் புருஷ வீட்டுக்கு போனால் கூட என்னால் தாங்க முடியாது. இவனை விட்டு தூரமாக அதோ அந்த ஏரோப்ளைனில் தான் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கஷ்டமாக இருக்குது. ஓ ஸோ சேட். ஆலியா, உனக்கு ஒன்று தெரியுமா? என்னை மீட் பண்ணிட்டு போகிறவங்கெல்லாம் அந்த டேயில் அவங்க யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பார்ப்பாங்க. இங்கே பாரு, டோன்ட் ட்ரை டு ஃப்ளிட் வித் மீ மேன். நானே ஆல்ரெடி. நீ வேணா நம்பு. போய் பாரு, இருப்பாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்கிட்ட வலியாத. நான் மடங்க மாட்டேன்.
ஆமாம், நீ முடங்கிட்டாலும் பொடி. என்ன, நீ வேணா பாருடி ஆலியா, வீட்டுக்கு போய் பாரு, கண்டிப்பாக இருப்பாங்க. ஆ, ஐயோ இருக்கலாண்ணா, இந்த ஃபிகர் எனக்கு முடங்காமல் போயிடுச்சுன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஆ, இங்கே பாரு, அப்படியே நான் ஞாபகம் வச்சுட்டே போகணும் போகிற வழியெல்லாம். ஆ, கண்டிப்பாக போய் பாரு, அவங்க இருப்பாங்க, நான் சொல்கிறேன்ல. ஆ, என்ன இவன் கிட்டக்க வரான், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆலியா அவனை பார்த்து முறைச்சிட்டு அவள் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடுறா சோகமாக. ஸோ கரெக்டாக வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும்போது ஆரோக்கியம் அப்படியே குளிச்சுட்டு தலை துவட்டிகிட்டு இருக்கா ஹாப்பியாக. ஆரோகி, நான் காண்பது நனவா இல்லை கனவா? இவ நேத்தே வெளியில் போனால. ஆரோகி, ஏய் ஆலியா, ஏய் நீ இருக்கியா? இது நிஜமா கனவா? ஏய் நேற்று நீ போயிட்டல்ல, என்கிட்ட நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் தேங்க்யூ இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ இருக்க. ஏய் கூல் கூல் கூல், நான் இங்கே தான் இருக்க போகிறேன். அப்போ உன் பிரச்சனைலாம் முடிஞ்சுதா? ஆரோகி, ஜா எங்க? ஏய் அவங்க அப்பா கூட தூங்கிட்டு இருக்கா. ஓ, அவன் வந்தனால நீ வந்துட்டியா? பின்ன என்ன ஆலியா, புருஷன் இருக்கிற இடத்துல தானே பொண்டாட்டி இருக்கணும். அப்படி அவனை விட்டு போனா அவள் தப்பானவ தானே. அதான் நான் வேற நல்ல பொண்ணா என் புருஷனை தேடி வந்துட்டேன். நீ திருந்தவே திருந்தாத, நீ திரும்பி போ, நீ ஸ்பெயினுக்கே போடி போ. சரி விட ஆலியா. பாரு, அங்கே சுற்றி இங்கே சுற்றி உங்ககிட்டே வரேன். நீ தான் கடைசி வரை என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும் போல். என்ன பண்ணுறது? ஆமாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் டி. உன் புருஷன்கிட்ட கேட்டு ஒரே ஒரு பட வாய்ப்பு, சைடு கேரக்டராவது நான் நடிச்சிட்டு போயிடுறேன். அவன்கிட்ட கொஞ்சம் கேட்டு வாங்கித்தாடி, வீட்டில் தானே இருக்கான். மற்ற நேரம்லாம் என் புருஷனை கழுவி ஊற்றுறது சுத்தமாக பிடிக்காது. இப்போ மட்டும் எதுக்கடி உனக்கு என் புருஷன் தேவைப்படுறான்? போடி ப்ளீஸ். என் செல்லம்ல, என் சந்தூர் மாமி இல்லை. பாரு, எனக்கு புருஷன் வந்திருக்கான்னு ஆரோக்கிய கையிலே பிடிக்க முடியல. கண்ணில் மையே, ஆலியா காதில் பெரிய பெரிய கம்மல், சும்மா இருடி. பாரா கழுத்தில். இது அவன் உன் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஒரு டைமண்ட் இது கொடுத்தானே, அதுதானே? அப்புறம் என்ன, இன்னொரு குழந்தைக்கு ஏற்பாடா? எங்கள் அம்மா அவ்வளோதான், தொலைச்சே போட்டுருவாங்க. ஆல்ரெடி அவன் கூட வெளியில் போகும்போதெல்லாம் இன்னொரு குழந்தைய வாங்கிட்டு வந்துடாதுடின்னு கத்துவாங்க. அது மட்டும் கிடையாது, எப்போ அவன் ஒழுக்கமாக என் கூட இருக்கானோ அப்போ ஒன்று என்ன 5 கொடுக்குறேன். நீ கோர்ட்டில் அப்ளை பண்ண டிவோர்ஸை மறந்துட்டியா கண்ணா? ஆமாம், அவன் எகைன் அப்படி பண்ணிருந்தா டிவோர்ஸ் கொடுத்துருவேன். கொடுக்குற மூஞ்சியை பாரு, உன்னால் அங்கே இருக்க ஜட்ஜுக்கும் லாயர்ஸுக்கும் பெரிய சிரமண்டி. சரி, நான் ஈவினிங்காக ஜாயை கூட்டிகிட்டு வரேன். ஏன் அது வரைக்கும்லாம் கூட்டிகிட்டு வர மாட்டிங்களோ? உங்கள் புருஷன் கூட தான் இருப்பீங்களோ? அதான் தெரியுதுல்ல. ஈவினிங்காக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகே சரி அப்படின்னு அவள் மெதுவாக ஜங்குக் தூங்கத்துலேருந்து எணிக்கக்கூடாதுன்னு உள்ள மெதுவாக ஸ்டெப் வச்சு நடந்து வந்துட்டுருக்கா. அப்போ ஜாய் ஓடி வந்து அவளை அக் பண்ணிவிட்டு, அம்மா அம்மா இன்னைக்கு நீ ஜாய், என்ன நீ அப்பா மேலே தானே படுத்து தூங்கிட்டு இருந்த, இப்போ என்ன? அம்மா அது அப்பா கரெக்டு விடுதுமா, அதனால் உன்னால் தூங்க முடியலையா? டிஸ்டர்பாக இருந்ததா? அம்மா என்னடிம்மா? அம்மா அம்மானு காலையிலே சுற்றி வருது, என்ன வேணும்? இன்னைக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா. அழகாக இருக்க நீ, அழகா இருக்க. அப்படியா? அம்மா நீ டெய்லியும் இதே போல இருமா. அப்பா டெய்லியும் நம்ம கூட இருந்தால் அம்மா டெய்லியும் இதே மாதிரி இருப்பேன். அப்படியா? அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லி அவரை இருக்க வைக்கிறேன் அப்படின்னு அவள் ஓடிடுறா. உண்மையாக ஜங்குக்கா, நீ டெய்லியும் என் கூட இருந்தனா நான் உன்னை டெய்லியும் ஹாப்பியாக வச்சுக்குவேம்மா. நீ தான் மிஸ் பண்ணுற. எந்திரிச்சிட்டானா அவன்? இன்னுமா தூங்கிட்டு இருக்கான்? எவ்வளோ டயர்டை வச்சுட்டு இவ்வளோ வேலை செய்கிறான் அவன் அப்படின்னு மெதுவாக ரூம்லேருந்து எட்டி பார்த்தா ஜங்குக்கு அப்போ தான் மெதுவாக முழிக்கிறான். நினச்சிட்டான், கல்யாணம் ஆன 2வது நாள் நாங்கள் 2 பேரும் ஒன்று பண்ணோம், அதை நான் இப்போ போய் பண்ணுறேன். என்னங்க
எந்திரிச்சிட்டிங்களா? ஆ ஆ குட் மார்னிங் டி. குட் மார்னிங் பொண்டாட்டி. ஏய் என்னாடி? ஆ என்ன என்ன காலையிலே ஒரு மாதிரி இருக்க? ஆ கண்ணு கூட சரியாக முழிக்கல. நான் எப்படி இருக்கேன்னு பார்த்துட்டிங்களா? அதெல்லாம் நல்லா தெரியலையே, அதான் கேட்குறேன். முழிக்கிறதுக்கு முன்னாடியே பல்லன்னு தெரிஞ்சு இப்போ இன்னும் பல்லன்னு இருக்க. என்ன வெளியில் தான் ஃபங்க்ஷன் எங்கேயாவது போறியா? ஆ ஐயோ கொஞ்சம் ஓவர் மேக்கப்பாக இருக்கோ? இல்லை அது ஆலியாவோட வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருக்குல்ல, அதுக்கு பர்த்டேங்க. அதான் அந்த கிரிஞ்சு கூட சேர்ந்து பூனைக்குட்டி பர்த்டேக்கெலாம் நீ போறியா? கிருகாடியாவ அவ கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க. பூனைக்குட்டிக்கு கூட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களா? ஆமாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாத்தையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். சரி தூரமாக நிற்காதடி, கிட்டவா. வந்துட்டேன். என் கன்னத்தில் என்ன கன்னத்தில் மறந்துட்டீங்களா? கல்யாணம் ஆன 2வது டேக்கு அப்படியே யோசிச்சு பாருங்க, நம்ம 2 பேரும் என்ன பண்ணோன்னு. ரோகி ஏய் பொடி. கன்னத்தில் இந்த கன்னத்தில் உதட்டில் ரொம்பலாம் இல்லை, மெதுவா. அப்புறம் கழுத்தில் இந்த சைடு கழுத்தில். ஐயோ இதுக்கும் ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. அப்புறம் கையில் இதுக்கு மட்டும் ஃபாஸ்ட்டாக தருவோம். மூக்கில் கண்ணு 2 கன்னத்தில். அப்புறம் அப்புறம் நெஞ்சிலடி. ஜங்குக்கா நெஞ்சில். ஜங்குக்கா விடுங்க, ஜாய் வேற என்னச்சு ஓடி விளையாடிட்டு இருக்கா. வா நெஞ்சில். அப்படின்னு ஆரோக்கியம் அப்படியே படுக்கல வச்சு அவன் நெஞ்சு மேலே அப்படியே படுத்து அங்கே நிறைய முத்தம் தரான். ஜேகே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க. ஐயோ காலையிலே மறந்துட்டேன்டி, இன்றைக்கி வேறு முக்கியமான ஷூட். கொன்றுவேன். நான் சைனீஸ் அண்ணாட்ட பேசிட்டேன், இன்றைக்கி அவரே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ என் கூட தான் இருக்கு. நேற்று நைட் ஒரு நாள் வந்ததில் உனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுல? ஜங்குக்கா சம்டைம்ஸ் எனக்கு ஹர்ட் ஆகும் தெரியுமா? எதுக்கு ஹர்ட் ஆகும்டி? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை பரவாயில்ல சொல்லு, எதுக்கு ஹர்ட் ஆகும்? இல்லைங்க விடுங்க. சொல்லு, எதுக்கு ஹர்ட் ஆகும்? இல்லை நான் இது மாதிரி சொல்வேன் ரொம்ப உரிமையாக, ஒரு பொண்டாட்டின்ற ஸ்தானத்தில் நீங்கள் என் கூட தான் இருக்கணும் அப்படி இப்படின்னு. ஆனால் டக்குன்னு ஒரு நிமிஷத்தில் என்ன ஒரு நாள் நேற்று இருந்தேன், அதுக்கு உனக்கு ஆட்டம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகும் ஜங்குக்கா. காலையிலேயே ஆரம்பிக்காதடி. இதுக்கு தான் டென்ஷன் ஆகுது. சரி நான் காலையிலே ஆரம்பிக்கலை. இன்றைக்கி ஒரு நாள் என் கூட இருக்கீங்களா? உங்கள் ஒய்ஃப் கூடயும் உங்கள் பொண்ணு கூடயும். ஆரோக்கி நான் போகலன்னா அவன் சரியாக பண்ண மாட்டான்டி. சரி போங்க. சரி எதுக்கு இப்படி ட்ராமா பண்ணுற? இந்த பொண்ணுங்களே இப்படி தான், பசங்களாம் எப்படி அடி இருக்கும்? ஒரு கட்டத்தில் எல்லாம் மெச்சூர்ட் ஆகிடுறோம்ல. இந்த பொண்ணுங்க மட்டும் ஏன்டி அப்போ பாரு மெச்சூர்டு இல்லாமல் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிட்டு. ஆமாம், பொண்ணுங்களாம் எப்போவுமே பெஸ்ட்டு தான். ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பசங்க தான் லவ் பண்ணுறவரை கெஞ்சிட்டு பின்னாடி வருவாங்க. அதுக்கப்புறம் கிடச்சதுக்கப்புறம் ஒரு அசால்ட் வந்துடும், எங்கே போயிட போகிறா, நம்ம கூட தான் இருக்க போகிறோன்னு. நல்லா இருக்கு, இதே ஒரு படமாக எடுத்துடலாம். பொண்டாட்டி இப்போ உனக்கு என்னங்க வேணும்? நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் வேறு ரொம்ப நாளாக என் பார்லரை ஓப்பன் பண்ணல, நான் போய் அந்த ஒர்க்காவது பார்க்குறேன். சரி இன்றைக்கி நான் இருக்கேன். அப்படி ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேணாம். ஹலோ சைனீஸா, 2 நாள் நீயே பார்த்துக்கோ. நான் என் பொண்டாட்டி புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரேன். வைக்கிறேன். இல்லை நீங்கள் போகிறேன்னா போங்க. நான் இப்போ தான் சைனீஸ்கிட்ட பேசினேன், கேட்டியா இல்லையா? நான் இருக்கேன். சிரிச்சுட்டு சொல்லலையே.
நான் நான் இருக்கேன்டி ஆரோகி. ஆ ஆ போதுமா? ஆ பொறுக்கி எனக்கு புரியவே இல்லை, எப்படி இருந்து இது இப்படி மாறிச்சோம் இவ்வளோ வாலா. அப்புறம் என்ன செஞ்சு வச்சுருக்க? வயிறு வர சத்தம் போடுது. ஆ நான் அது வந்து சாப்பிடுங்க, அப்போ தெரியும். ஃபஸ்ட்டு ரிஃப்ரெஷ் ஆகுங்க. மத்தியானம் நான் சமைச்சு தரட்ட ஆரோகி? உனக்கு உனக்கு பிடிக்குமே நான் செஞ்சா சிக்கன். அப்படியா? அப்போ நான் போய் சிக்கன் வாங்கிட்டு வரட்டா? ஏய் நான் போகிறேன்டி. வேணாம் வேணாம், பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச அக்கா கடை இருக்குது, நாங்கள் போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் போய் ரிஃப்ரெஷ் ஆகுங்க. உங்களை இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே உங்களுக்கு வர பிடிக்காது, ஸோ நீங்கள் போக வேணாம். சரி நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வரலாம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே, 2 பேரும் சேர்ந்து போகலாம். ஓகே, இந்தாங்க டவல், போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ரொம்ப கொலையிறேடி இன்னைக்கு. டிவோர்ஸ்லாம் மறந்துடுச்சா? அந்த வேர்டு இன்னைக்கு எடுக்கவே கூடாது, கொன்றுவேன். டாடா டாடா. குஜ்லி என்ன அப்பாவுக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டிங்க போல். வாங்க வாங்க வாங்க. டாடா நீ தான் ரொம்ப லேட்டு. ஆமாட தங்கம், நான் தான் லேட் ஆகிடுச்சு இன்னைக்கு. ஆனால் குஜ்லி ரொம்ப ரொம்ப குட் கேர்ள் போலையே, எல்லோரும் முன்னாடி நினச்சிடுச்சு. நீ வேற கொரட்டை விட்டுட்டே இருந்தியா டாடா, என்னால் தூங்கவே முடியல. ஜாய் ஏய் என்ன என்னடி சிரிப்பு? ஜாய் அப்பா கொரட்டை விட்டாரா? எனக்கு தெரியாதேம்மா. ஆமாம் நான் அப்போவே சொன்னேன்லம்மா உன்கிட்ட. அப்போ கொரட்டை விட்டுட்டே இருந்தது. நான் கொரட்டை விட்டுருக்க மாட்டேன் ஜாய். சிங்கம் வர மாதிரி உன்னை பயமுடுத்தினேன், எனக்கு கொரட்டெல்லாம் வராது. குஜ்லி அப்பா பொய் சொல்கிறாரு ஜாய், செம்மையாக கொரட்டி விடுவார் தெரியுமா? நீ வரதுக்கு முன்னாடி நான் தான் அப்பா பக்கத்தில் படுத்திருப்பேன். என்னால் ஏய் 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 சந்தடி சாக்கில் கலாய்க்கிறியா? நான் கொரட்டெல்லாம் விட மாட்டேன். விடுவீங்க, ஒத்துக்கோங்க. நான் விட மாட்டேன்றேன். நீங்கள் விடுவீங்கங்க. என்ன நீ விட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கொரட்டை விடுறவங்களுக்கெல்லாம் கொரட்டை விடுறாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி தான் உங்களுக்கும் போல். ஜாய் டாடா ரொம்ப பாவம் இல்லை? திமிராடி உனக்கு. என் பொண்ணுக்கிட்ட என்னவே மாட்டி விட்றியா? சரி சரி விடுங்க, சரி விடுங்க. டாடா டாடா. குஜ்லி சொல்லுமா. என்ன அப்பா கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? உங்கள் பர்ஸில் இவங்க ஃபோட்டோ இருந்தது, அழகாக இருக்காங்க. யார் இது? ஜாய்மா எங்க ஃபோட்டோ காட்டு. ஏ வேணாண்டி, காட்டு. சமந்தா, இந்த ஃபோட்டோ எப்படி உங்கள் பர்ஸில் வந்தது? இன்னுமே சமந்தாக்காக உயிரை விட்டுட்ருக்கீங்களா? அது வந்து கிழிச்சு போட்டுறடி. வழக்கமாக உன் கையில் சமந்தா ஃபோட்டோ வந்தால் கிழிச்சு தானே போடுவ. சொல்லு, இப்போ உனக்கு சமந்தா பிடிச்சிருக்கா? பின்ன தலைவிடி சரி. ஐயோ ஜாய் இவங்க அழகாவா இருக்காங்க. க்யூட்டாக இருக்காங்கம்மா. க்யூட்டாக இருந்து கிழிக்கிறா. நல்லாவா இருக்கா? இது ஃபுல்லாமே பிளாஸ்டிக் சர்ஜரிம்மா. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இந்த லிப்ஸு அதெல்லாம் மாற்றணுன்னா அப்படியே தைச்சு மாற்றிப்பாங்க, அது மாதிரி மாற்றிருக்கா. ஆனால் அம்மா அப்படி கிடையாது, ஃபுல்லாமே நேச்சுரல். இங்கே பாரு, கண்ணம் பிச்சாலும் எதுவும் ஆகாது. பாரு லிப்ஸ்லாம் பாரு, இப்போவும் பிங்காக இருக்குது. இப்போ சொல்லு, இவங்க அழகா இல்லை நான் அழகா? அப்போ ஜங்குக்கை பார்த்தா அப்படியே முழுங்குற மாதிரி ஆரோக்கியம் பார்த்துட்டு இருக்கான். பிகாஸ் அவள் அவ்வளோ க்யூட்டாக இருக்கா அவன் கண்ணுக்கு. ஐயோ பார்க்குறானா? ஜாய் நீ ஏன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. அம்மா அழகா இருக்கனா இல்லை இந்த பொண்ணு அழகா இருக்கா? அம்மா. தட்ஸ் மை கேர்ள், தட்ஸ் மை பார்பி. என்னங்க பார்த்துக்கோங்க, இப்போ உங்கள் டர்ன். சமந்தாவா இல்லை ஆரோக்கியா? சந்தூர் மாமிடி. ஜேகே சமந்தா தாண்டி, என்ன டவுட்டே வேண்டாம், சமந்தா தான். இப்போ தான் சொன்னே என்ன? என்ன சந்தூர் மாமினா நீயா? இல்லை, அப்போ அது யாரு? மாமினா சமந்தா. அவன் நேம் தான் சொன்னேன். சந்தூர் எதுக்கு சொன்ன?
அவளுக்கு என்ன குழந்தையா இருக்கு? அது நான் தான். ஏ ஓடி, நீ என்னைக்காவது என் ஃபோட்டோ அப்புறம் உன் குழந்தை மேலே அவ்வளோ பாசம் இருக்குன்னு சொல்வியே, அவள் ஃபோட்டோ வச்சுருக்கியா? ஆனால் இவ ஃபோட்டோனா உன் பர்ஸில் உன் மனசில் எல்லா இடத்துலையும் கொட்டி கொட்டி கிடைக்கும். ஏய் நீ நிறுத்து. சமந்தா மாமே, சமந்தா சமந்தா இல்லை. நீ என்ன சொல்லுவ? சாம். என்னடா சாம்? என்ன சாம்? அழகா ஒரு பொண்டாட்டியை வச்சுட்டு கண்ட கண்ட பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கான். ஆளும் மூஞ்சியும். நீ என்ன டைரக்டர்னா நீ இவ கூட சேர்ந்து படம் பண்ணிடுவியா? அப்படிலாம் பண்ணக்கூடாது. என்ன ஒழுங்கா? உன் கூட யாரும் நடிச்சிருந்தாங்கல்ல, அந்த சோஹியா சூஹாவா, அவங்க கொஞ்சம் டீசெண்டாக உங்ககிட்ட பேசினாங்க. உங்ககிட்ட பேசக்கூட இல்லைல்ல? ஆமாம், அவங்கள வச்சே நீ எல்லா படமும் பண்ணு. சமந்தா கிட்ட போன சொல்ல மறந்துட்டேன். நெக்ஸ்ட் படம் சமந்தா கூட தாண்டி. நோ, நான் வந்து பொறாமையில் வயிறறிஞ்சே செத்துருவானே. நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணக்கூடாது. உனக்கு தெரியும்ல உனக்கு பிடிக்காதது தான் பண்ணுவான்னு. நீ பண்ணன்னு வச்சுக்கோ. அப்போது என்னையும் ஒரு டைரக்டர் நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்க, படம் நடிக்க முடியுமான்னு கேட்டாங்க, நான் போயிடுவேன். ஆமாம். ஏய் நான் போயிடுவேன். இங்கே வா. நான் போயிடுவேன். அம்மா அப்பா எனக்கு பசிக்குதுப்பா. சாரி ஜாய், நான் போய் செய்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோஹி பாட்டுக்க ஓடிடுறா. ஸோ ஜங்குக்கும் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே ரெஃப்ரெஷ் பண்ண போயிடுறான். ஸோ டஸ்ட்பினில் வேஸ்ட்டு நிறையா இருக்கனால அதெல்லாம் போயிட்டு டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவள் குப்பை தொட்டி எடுத்துகிட்டு வெளியில் போகிறா. ஸோ கொஞ்சம் தூரம் போனதுமே அந்த ஸ்ட்ரீட்டில் குப்பை கொட்டிட்டு அப்படியே திரும்பலான்னு போகும்போது, நீயா நீ இங்கே என்ன பண்ணுற? என் பின்னாடி இப்படியே வந்து நிற்ப, அறிவில்லையா? ஆரோஹி எப்படி இருக்க? இதெல்லாம் நான் கேட்கவே கூடாது. நல்லா நச்சுன்னு எப்பவும் போல் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க. அர்ஜுன் இங்கே பாரு, ஏடின்னு கூப்பிடுறி. என்னை எப்போவுமே ஏடின்னு தானே கூப்பிடுவேன். இப்போ என்ன அர்ஜுன்? என்கிட்ட வராத ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல அர்ஜுன் தாஸ் அப்படியே ஆரோக்கியம் அப்படியே பின்னாடி தள்ளிட்டே போய் வாலில் லாக் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இங்கே பாரு, நீ திருந்தவே மாட்டியா? அப்போ இருக்க மாதிரி தான் நான் சொல்வேன், செருப்பை கழட்டி அடிச்சிருவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு. இங்கே பாரு, உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணும். நீ சொல்கிற எந்த முக்கியமான விஷயமும் எனக்கு தேவையும் இல்லை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இங்கேருந்து போ. என் ஹஸ்பண்ட் பார்த்தா உன்னையும் கொண்டுருவான், என்னையும் கொண்டுருவான். என்ன கொண்டாலும் பரவாயில்ல, உன் மேலே ஒரு கையை கூட வைக்க முடியாதுடி. நான் என்ன சும்மாவாக இருப்பேன்? நீ என்ன, உன் மனசில் அவனுக்கு என்ன நினப்பு இருக்கு? இங்கேருந்து போயிடு. ஆரோக்கி புரிஞ்சுக்கோ, நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. நான் வேற ஒருத்தரோட மனைவி, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. நீ என்கிட்ட இப்படி அசிங்கமாக நின்று பேசிகிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா? ஒழுங்கா நான் போகிறதுக்கு வழிவிடு. நீ யார்கிட்ட வேணாலும் போடி, நான் உன் குழந்தைய அக்செப்ட் பண்ண ரெடியாக இருக்கேன். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். செருப்பு கட்டி அடிச்சிருவேன் அர்ஜுன். இங்கேருந்து போயிடு. எனக்கு கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கு. போ. நீ ஃபஸ்ட்டு என்ன தானடி லவ் பண்ண, அதுக்கப்புறம் தானடி அவன் வந்தான். இடையில அவன் வந்ததும் என்னை விட்டுட்டு போயிட்டல்ல. இந்த மாதிரி தாட் இருந்தால் உன் மனசுலேருந்து எடுத்துரு. நான் உன்னை ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, எப்போவுமே சரி, லவ் பண்ணதே இல்லை. என் ஃபர்ஸ்ட் லவ்வே டைரக்டர் சார் மட்டும்தான். இங்கேருந்து போ. ஓ, அப்போ நீ போயிடுவியா? இதுக்கு மேலே நீ என்கிட்ட இது மாதிரி வழி மறைச்சு பேசிகிட்டு இருந்தனா போலீஸை கூப்பிட்டுருவேன். தள்ளு அப்படின்னு அவனை தட்டி விட்டுட்டு அவன் நடந்து போகிறா ஃபாஸ்டா. சரி போ. கிங் ஜியோன் அப்படின்னு அவன் சொன்னதுமே ஆரோக்கியம் அப்படியே ஸ்டாப் ஆயிடுறா. அர்ஜுன் அப்படியே ஒரு மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்து மறுபடியும் அவளை ஒரு மாதிரி வாலில் லாக் பண்ணிவிட்டு, இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கியா? கிங் ஜியோன். நல்லா இருக்குல்ல? வெறும் ஜியோனை விட கிங் ஜியோன், கேஜே. உனக்கு எப்படி தெரியும்? அதை நான் கேட்கணுண்டி. உனக்கு எப்படி அவனை தெரியும்னு? எங்கே பாரு, இது உன்னோட பிளானா? என்ன அவன்கிட்ட மாட்ட வைக்கிறது? ஜங்குக்கும் சரி, டைரக்டர் ஸ்டாரும் அந்த கிங் ஜியோனும் பார்க்க ஒரே மாதிரி இல்லை. இங்கே பாரு, அதான் அவனை
நான் வேலைக்கு வாங்கிட்டேன். அவன் எனக்கு கீழே தான் வேலை செய்கிறான். சொல்லப்போனால் நீ என்கிட்ட தாண்டி கடனே வச்சிருக்க. ஐயோ, பொண்ணு மேலே அவ்வளோ பாசமா? இவ்வளோ கோடி செலவு பண்ணி என்ன கேட்டாலும் வாங்கி தர அளவுக்கு? நீ என்ன சொல்கிற அர்ஜுன்? ஆமாம், அவனோட பிளான் தான் உன்னை அவன்கிட்ட கடன் வாங்கி வச்சு நீ எனக்கு கீழே வேலை பார்க்கணுன்னு அவன் தாண்டி எனக்கு பிளானே சொன்னான். மை கிங் ஜியோன், என்னோட ஒரே ஒரு சிஷ்ய பிள்ளை. அவன் மூளை இருக்கே யப்பா. இப்போ நீ என்கிட்ட தான் வேலைக்கு வர போகிற நைட்டானா அந்த பியூட்டி பார்லரில்? இல்லை, இது நடக்காது. நிறையா க்ரைம் பண்ண வேண்டியது இருக்குடி, நிறையா. அதுக்கெல்லாம் உன் புருஷன் தேவை. நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, எல்லாமே கிங் ஜியோனை வச்சு பண்ணிவிட்டு உன் புருஷனை அந்த ஜங்குக்கை ஜெயிலுக்கு அனுப்பலான் இருக்கேன். நீ என்ன சொல்கிற? 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்களா? அவனை கிங் ஜியோனா மாற்றிடலாம், இவனை டைரக்டர் சாராக மாற்றிடலாம். நோ அர்ஜுன், எங்களை வாழ விடு அர்ஜுன். இப்போ தான் நிம்மதியாக இருக்கும், ப்ளீஸ். ஐயோ, இதை வேற ஏண்டி என்கிட்ட சொல்லிட்ட நீ நிம்மதியாக இருக்கன்னு? அது எனக்கு பிடிக்கலையே. நீ தனியாக நிம்மதியாக இருக்கன்னு சொல்லிச்செல்லாம் நான் அவ்வளோ நிம்மதி உனக்கு வந்து கொடுப்பேன். அண்ணா, நீ அவன் கூட நிம்மதியாக இருக்கன்னு சொல்கிற பார்த்தியா, அதான் எனக்கு பிடிக்கல. உனக்கு என்ன தான் வேணும்? என்ன வேணுமா? உன்னெல்லாம் மீட் பண்ணுறதே கஷ்டம்டி. உன் புருஷன் வேற அங்கே எங்கன்னு ஆளை செட்டப் பண்ணி உன் கூட யாரையுமே நெருங்காத மாதிரி பண்ணி வச்சுருக்கான். நான் உன்னை டெய்லியும் பார்க்கணும். அதான் அங்கே உன்னை வேலைக்கு சேர்கிற மாதிரி கிங் ஜியோனை வச்சு எல்லா பிளானும் பண்ணிட்டேன். இனி நீ டெய்லியும் அங்கே வருவல்ல? வரமாட்டேன். வரலனா என்ன? உன் புருஷன் மேலே எல்லா பழியும் போட்டுற வேண்டியதான். இங்கே ஜியோன் வேற நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி ரொம்ப துடிச்சிட்ருக்கான். அவனுக்கு வேற அவங்க அண்ணன் கூட சேர்த்தே ஆகணும்னு ஒரு ரத்தம் ஓட்டிகிட்டே இருக்குது. சீக்கிரம் ஆரோக்கியம் இங்கே கொண்டு வாங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் செட்டப் பண்ணி வைக்கணும்னு ஜியோன் வேற. என்ன நீ வரமாட்டேன்ற? அர்ஜுன், இன்னைக்கு நைட்லேருந்து உன் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது, அங்கே வா. மிச்சதெல்லாம் நான் அங்கே பேசிக்கிறேன். போச்செல்லாம், நைட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவன் அங்கே பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஓகேடா, அந்த பாட்டு நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஸ்கியூ ஆல்.